தென்சென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் போட்டியிட இருக்கீங்க, களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியில் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் மிக்ஜாம் புயல்லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அங்கே பெருங்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா பெருங்குடி குப்பைப்பேட்டில் நெகிழிகள் இருக்குது. அந்த நெகிழியை எடுக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆட்சி. அந்த ஒப்பந்தம் போட்டாலும் திரும்பவும் குப்பை கொட்டுறதை பார்க்குறேன். அந்த பெருங்குடியினுடைய குப்பை மேடு வந்து பெரிய சுகாதார சீரழிவாக நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளம் வருது. அந்த மழை வெள்ளத்தில் அங்கே நாராயணபுரம் ஏரி அந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் ஒரு 3 நாட்கள் கழுத்தளவு தண்ணியில் இருக்கிறாங்க. மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி செஞ்சிட்ருக்குது. அந்த வெள்ள நீர் ஏன் வருகிறது கேட்டால் நாங்கள் எல்லா இணைப்பும் கொடுத்துட்டோம், ஆனால் போகலைன்னு சொல்கிறாங்க. காரணங்கள் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் பாதிக்கப்படுவது மக்கள். அந்த 3 நாட்கள் அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. நான் என்ன கேட்குறேன், ஓட்டுக்கு வாக்கு போட்டு வாங்கி வந்துட்டீங்க இல்லையா, ஏன் உங்கள் மக்கள் பிரதிநிதிகள் தானே நீங்கள், ஏன் அவளை மக்களை வந்து அந்த நேரத்தில் சந்திக்கலை? சீமானம் நாங்களும் போயிருந்தேன், போட்டில் போயிட்டு 3000 நாங்கள் அவ்வளோ பேரை எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு 3000 பொட்டலங்களை எடுத்துகிட்டு போனால் அந்த நேரத்துக்கு தான் தேவை. அதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க, அன்றாட மக்கள் அவர்கள். அதுக்கப்புறம் அவங்க வாழ்வுக்கு வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட கையேந்து கூட மாட்டாங்க. அதனால் அன்னைக்கு கூட அவங்கள காப்பாற்ற வரலன்ற ஒரு இது வந்து துயர் வந்து என்னை ரொம்பவே பெருசாக பாதிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வாக்குறுதிகளை தமிழ்ச்சி தங்கபாண்டியன் கொடுத்துருக்காங்க. நவீன மீன் அங்காடி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, அது அங்கே ஆரம்பிக்கப்படலை. அங்கே இருக்கிற தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கார்ப்பரேட் பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளுக்கு இணையதளத்தோடு கூடிய வசதி கணிப்பொறி வசதி ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாங்க, அது நிறைவேற்றப்படலை. அப்புறம் ஜல்ஜீவன் திட்டம், மத்திய அரசோட ஜல்ஜீவன் திட்டம் இருக்குது. அதுக்காக மேல்நிலை தொட்டிகள் எங்கேன்னா சைதாப்பேட்டை, கேளம்பாக்கம், இது சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை கோயம்பக்கத்தில் மேல்நிலை தொட்டிக்கு அமைச்சிட்டாங்க. இன்னும் வீட்டுக்கான குடிநீர் இணைப்பு தரப்படலை. 5 ஆண்டு ஆட்சிக்கு வந்து வெறுமையாகவே கடந்திருக்கிறத நான் பார்க்குறேன். இதை போல் ஒரு சீர்திருத்தங்களை நம்ம செய்யலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி தமிழ்ச்சி தங்கபாண்டியன் சிட்டிங் எம்பி ஆமாப்பா திமுக சார்பில் போட்டிருக்காங்க. முன்னாள் எம்பி அதிமுக சார்பில் ஜெயவர்தன் அவர்கள் போட்டிருக்காங்க. ஆமாங்க, பாஜகவுடைய வேட்பாளரா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா போடுறாங்க. டஃப்பான காம்படிஷனாக இருக்குது தென்சென்னையில். ஆமாம், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னு நினைக்கிறேன்? அதப்பா மக்கள் அதிகாரம் என்பதை ஏற்படுத்துகிற நிலைக்கு தான் நாங்கள் அவங்கள கொண்டு சொல்கிறோம். மக்களை அரசியல் படுத்துகிற நிலைக்கு தான் கொண்டு போகிறோம். அன்றாட வாழ்வில் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதனால இப்போ புதுசாக கொஞ்சம் அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றமாக எங்களுடைய கொள்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. நிச்சயமாக இந்த சென்ற ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, திமுக ஆட்சியில் அவங்க வெளிவருகிற ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் வெளிவரது எதுவுமே அவங்களுடைய நேர்மறை சிந்தனைகள் தர மாதிரி இல்லை. அதே பெருங்குடியில் சதானந்த நகரில் தான் அந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலாக இருக்கிற அவர் அங்கே இருக்கிறாருன்னு. அதே பெருங்குடி குப்பை கிடங்கு இருக்குது, அதே நேரத்தில் போதை கிடங்கு இருக்குது. அவர் யாருன்னு பார்த்தா நமக்கு வந்து என்ன இங்கே வந்து அரசியல் பிரிவுடைய தலைவர், அயலகத்துறையுடைய தலைவராக இருந்து இப்போ விலக்கிட்டாங்க. சரி, ஆனால் ஒரு திமுகவின் ஒரு பொறுப்பில் இருக்கிறத இப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லும்போது இது வெளிப்படையாக மக்களுக்கு தெரியுது. அதனால திமுக இந்த முறை ஒன்றுமே இல்லை. அப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா பலமான ஒரு கட்சி, ரொம்ப அழகான கட்சி. ஆனால் வந்து சிதண்டு போச்சு. ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும்னா கட்டுக்கோப்பாக இருக்கணும். 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, ஓபிஎஸ் இபிஎஸும். எங்கள் அம்மா பார்த்தீங்களா, குஷ்பு அம்மா பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸான்னு தெரியாமல் மேடையில் முழங்கினாங்க பார்த்தியா. இப்படி பல குழப்பங்கள் அங்கே இருக்குது. பாரதிய ஜனதா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, வரிகளை போட்டு நம்மளை ஏய்த்து கொண்டுகிறது, அது மனித குலத்துக்கே எதிரி. எனவே மக்கள் நல்லாவே இதை பற்றி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வளத்தை சேர்ப்பார்கள் என்று, அதனால் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறேன்.